Assalamualaikum. Hi everyone. Eid Mubarak and welcome back to our channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஈத் vlog தான் பார்க்க போறோம். இந்த பக்ரீத்துக்கு வந்துட்டு பார்த்தோம்னாக்கா நான் டே பிஃபோர் vlog வந்து போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளிம்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை காமிச்சிடுறேன். கொஞ்சம் ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த vlog ஃபுல்லாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது என் சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்றைக்கி நாள் வந்துட்டு பார்த்தோன்னா வீடு க்ளீனிங் அண்ட் பேக்கிங் எல்லாமே இருந்தது. ஹென்னாவும் வந்து நாளே வந்து போட்டுட்டேன். ஸோ அன்றைக்கி மிட் நைட் தான் நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். அதாவது ஈத் அன்னைக்கு காலையில் ஊரில் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஹஸ்பண்டுக்கு ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ நான் வந்து ஹென்னா வந்து மதியமே வந்து ஒன் சைடு வந்து போட்டேன். நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்து இன்னொரு சைடு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி ஹென்னா வந்து போட்டாச்சு. நைட்டு ஒரு 1 o'clock இருக்கும் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ மார்னிங் ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரிலாம் போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் காலையில் ஒரு 6 to 6:30 இருக்கும். அந்த டைமில் தான் ரீச் ஆனோம். நைட் டைம்ங்கிறதுனால டிராஃபிக் இல்லை. ஸோ 1:45 கிளம்பணும். 6:30 வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours வந்துட்டோம். இதுவே பெரிய விஷயம். எனக்கும் டே டைமில் வந்து 5.5 6 hours ஆகிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால இதுவே கொஞ்சம் சீக்கிரம் தான். வந்ததுக்கப்புறம் கடகடன்னு போயிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 7 o'clock ப்ரேயர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடு தான் வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ தொழுது முடிச்சதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும். அண்ட் இதுதான் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா என்னோடய ஈத் அவுட்ஃபிட். நான் 2-3 ட்ரெஸ் வச்சுருக்கேன். பட் இந்த சாரீ போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த காப்பர் சாரீ தான் வந்து வாங்கியிருந்தேன். எங்கேயும் இந்த கலரே வந்துட்டு இல்லை. யூஸ்வலாக காப்பர் சாரியில் ஒயிட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய காம்பினேஷனில் இருக்குது. சூப்பராக. பட் இந்த கலர் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி காப்பர் சாரீ வாங்கினேன். ஒரு பேஸ்டல் கலரில் வந்து சிங்கிள் கலராக வாங்கினேன். பார்டர் கலர் கிடையாது. ஒரே கலர் தான் இருக்கும். பட் இதில் வந்து 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு மாதிரியான மின்ட் ப்ளூ அண்ட் வித் அந்த நல்ல டார்க் பர்பிள் கலர் பார்டர் எங்கிட்ட இல்லாத பட்டு சாரி கலர். ஸோ அதனால் வந்து நான் அதை சூஸ் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருந்தது. அந்த இடையில ட்ரையாங்கிள் பிரிண்ட் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அதே தான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். அந்த கலர் பார்டர் கலர் தான் மாதிரி பர்பிள் கலர். ஸோ அது வந்து வந்தால் அதில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருந்ததுனால நான் பெருசாக ஆரி ஒர்க் எதுவும் பண்ணிக்கல. நானும் ஈஸியாக பண்ணிவிடுவேன். அதான் ஐடியா பண்ணேன். பட் அப்போ ஓகே ஃபுல்லாக கிராண்டாக இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லீவோட எண்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு டாசல்ஸ் குட்டி அந்த பீட்ஸ் ஒர்க் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டேன். அண்ட் பேக் நெக்கில் கொஞ்சம் டாசல்ஸ் அது மட்டும் வச்சு சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். 2 days 3 days பிஃபோர் தான் கொடுத்தேன். டக்குன்னு எனக்கு இதுக்கு முன்னாடினாலே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த vlog அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க. அந்த vlogோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து இப்போ தான் ஃபைஸனோட ட்ரெஸ்ஸு. நாங்கள் ஜுடியோலேயே வந்து ஷாப்பிங் ஆல் vlogனு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அப்பயே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டோம் ஜுடியோலேயே. ஃபைஸனுக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி. இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாகவே போயாச்சு. நிறைய பிரிண்ட்லாம் பார்த்தோம். ஓகே கொஞ்சம் ஃபார்மலாக இருக்க மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வாங்கியாச்சு. இது உள்ள ஒரு டிஷர்ட் இருக்கும். வெளியே ஒரு ஷர்ட் மாதிரி. அது வந்து அட்டாச்சபிள் டிஷர்ட் தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை சும்மாவும் போட்டுக்கலாம். அண்ட் ஃபைஸன் வந்து ஆனால் அப்போ வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணலாம். அவன் தூங்கி முடிச்சு ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் வந்து நாங்கள் கடற்கரை ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தொழுகை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பெருநாள் தொழுகையை முடிச்சோன்னே செம்ம பசி வேறு. நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்த தூங்குற டயர்ட் வேறு. ஸோ சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஜாலர் உள்ள ஸ்டஃபிங் வைப்பாங்களா அதுக்கப்புறம் வந்து பரோட்டா, வட்டலப்பம், சிக்கன் கறி அண்ட் இட்லியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் பிரேக்ஃபாஸ்ட். அதை கூட டேபிள் அசைன் பண்ணி என்னால் வீடியோ எடுக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். அண்ட் தென் குர்பானி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸ்லேயே ஒரு 2 hours வந்துட்டாங்க ஆள். பட் என்னால் அதை பார்க்க முடியல. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தனால நாங்கள் 3 பேருமே தூங்கிட்டோம். பெருசாக நான் அதை கிளிப் எதுவும் எடுக்கலை. அண்ட் தென் ஃபைஸன் ஒரு 12 o'clock போல் எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருந்தது டெம்பரேச்சர்ஸ். அதுக்கப்புறம் குளிக்க வச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அண்ட் டைம் ஒரு 1 o'clock அப்புறம் தான் அம்மா கிச்சனுக்கே போனாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த குர்பானி கொடுத்த ஆடெல்லாம் பங்கு போடுறது பிரித்து கொடுக்குறது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் அம்மாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல இந்த நைட் ட்ராவல் பண்ணதுனால. அண்ட் தென் அம்மா வந்து இங்கே பிரியாணி வந்து ரைஸ் குக்கரில் பண்ண போகிறாங்க. அதனால மசாலா தனியாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பெரிய கடாயில் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வெங்காயம், தக்காளி, பிரியாணி மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்பப்போ கிச்சனுக்கு போய் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்குமே கொஞ்சம் டயர்டு இருந்தது. அதனால் பெருசாக என்னால் ஹெல்ப் பண்ணவே முடியல.
அண்ட் என்னோட ஹென்னா வந்து காட்டவே இல்லை. நேற்று நைட்டு ஒரு 2 ஹார்ஸ் தான் போட்டிருந்தேன் பேக் சைடில். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு 4-5 ஹார்ஸ் இருக்கும். நல்ல ஸ்டெயின் வந்துருந்தது, சூப்பர் ஸ்டெயின் இருந்தது. நெயில் கலரும் நல்லா இருந்தது. பேக் சைடில் இந்த டிசைன், ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒரு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு கொலாப் பண்ணி வந்து போட்டிருந்தேன். நல்லா இருந்தது ஸ்டெயின். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா எக் வந்து பாயில் பண்ணிகிட்ருக்காங்க லஞ்சுக்கு. அண்ட் தால்ச்சா வந்து போட்டாங்க. தால்ச்சா யூஸ்வலாக பிரியாணி நாங்கள் சாப்பிட மாட்டோம், பட் வெளியே கொஞ்சம் கொடுக்குறது அதெல்லாம் இருக்கிறதுனால தால்ச்சா போட்டிருக்கோம். மட்டன் எலும்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு சூப்பராக தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மட்டன் பிரியாணி வந்து ரைஸ் குக்கரில் தான் பண்ணியிருக்காங்க. மசாலா ரெடி பண்ணி போட்டுட்டு அப்புறம் அந்த குக்கரில் தண்ணி அளந்து வச்சுட்டு ரைஸை அப்படியே கலைஞ்சி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகி நல்லா சூப்பராக வந்துடும். நல்ல டெக்ஸ்டர் செம்மையாக இருந்தது. அந்த அரோமா டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக இருந்தது. பிரியாணியோட ஒரு அப்பிடைசிங் என்ன அப்படின்னாக்கா அந்த ரைஸோட கன்சிஸ்டன்சி தான், அந்த உதிரி உதிரியாக வருது. சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அன்றைக்கி அத்தாக்கு டாடிக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து லஞ்ச் வந்து செம்மையாக முடித்தோம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது பிரியாணி. மீன்வேல் இங்கே வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து அம்மா மேரினேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் பச்சடி ரெடி பண்ணிட்டாங்க. கத்திரிக்காய் பச்சடி இல்லை, பேரிச்சம்பழம் மாங்காய் பச்சடி. இது வந்து கல்யாண பிரியாணியில் கூட வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் வெளியே கொடுக்குறதுக்கும் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அம்மா பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேபிளில் சர்வ் பண்ணி நாங்கள் சாப்பிட்ணும். சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ண வேண்டியதுனால கடைசியாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஆயில் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதுதான் எங்களோட லஞ்சு. மட்டன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, அப்புறம் பேரிச்சம்பழம் மாங்காய் பச்சடி, அது கூடவே எக் பாயில். சூப்பராக வந்து லஞ்ச் முடித்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. பட் லஞ்ச் முடிக்க லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தூங்கினதுனால லஞ்ச் வந்துட்டு ஒரு 2:30, 3 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு லஞ்ச் முடிக்கிறதுக்கு. பட் சூப்பராக இருந்தது சாப்பாடு. ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். சரி எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலாம். காலையிலேருந்து ஃபுல்லாக பிஸி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபைசன் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருந்தார். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா பெருநாக்கொலைக்கு. எங்கள் ஊர்னாலே பெருநாக்கொலை ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஊரில் போடுறாங்க எங்கள் சுற்றி இருக்கிற ஊரில், பட் வடகரை பெருநாக்கொலை தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் வடகரையிலையும் போடுறாங்க, ஆரங்குடியிலையும் போடுறாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் வடகரை தான் போகிறோம். அண்ட் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கசின்ஸ் எல்லாம் வராங்க அவங்கள பார்க்குறதுக்காக. என் அத்தம்மா வீட்டுக்கும் போகிறேன். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது வெதரில். அண்ட் அன்றைக்கி ரெயின்போ கூட தெரிஞ்சது. கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது, நல்லா இருந்தது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடியே ஒரு 5:30 போலவே வந்து கிளம்பிட்டோம். அண்ட் இந்த பெருநாக்கொலை வீடியோ வந்து நான் எடுக்க ஐடியா இல்லை. இப்போது ஏன் எடுத்தேன் அப்படின்னாக்கா லாஸ்ட் ஈத் vlog வீடியோவில், அதாவது பெருநாள் நோன்பு பெருநாள் வீடியோவில் வந்து பார்த்தோன்னாக்கா சிங்கப்பூர்லேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி நாங்கள் பெருநாக்கொலை எங்கள் வீடியோ காட்டுங்க, நாங்கள் வந்து வடகரையில் தான், எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து வந்து பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். அவங்களுக்காக தான் இதை வந்து நான் வீடியோ எடுத்தேன். ஸோ பெருநாக்கொலைக்கு வந்தாச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் சின்ன வயசுலலாம் வந்து ஒரே ஊரில் தான் பெருநாக்கொலை இருக்கும். அரங்குடியில் மட்டும்தான் பெருநாக்கொலை இருக்கும், வடகரைக்குன்னு தனியாக கிடையாது. பட் இப்போ வந்து பிரிச்சுட்டாங்க. அரங்குடி தனியாக, வடகரை தனியாக பிரிச்சுட்டாங்க. லாஸ்ட் ஒரு 3 years இருக்கும் நினைக்கிறேன். நானே வந்து ரொம்ப அடிக்கடி வந்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு தெரியல ஐடியா. 3 years நினைக்கிறேன். தனித்தனியாக வச்சுட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இங்கே உள்ள 2 பெருநாக்கொலை மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வடகரைக்கு தான் வந்திருக்கோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய ரைட்ஸும் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய ரைட்ஸ்லாம். நான் இப்போ தான் இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் பார்க்குறேன். சின்ன சின்ன ரைட்ஸ் தான் இருக்கும் முன்னாடிலாம், இப்போ பெருசுலாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்புறம் அந்த ரைடு வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த மாதிரி ட்ரெயின், அப்புறம் பெருசாக ஜாயிண்ட் வீல் ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு எம்ஜிஎம்மில் பார்த்த அளவுக்கு இருந்த மாதிரி இருந்தது இப்போ சைஸ். இதை விட அரங்குடியில் சின்னதாக தான் வச்சுருந்தாங்க. இங்கே வடகையில் இருக்கிறதும் பெருசாக இருந்தது. இந்த ஜாயிண்ட் வீல் தான் போகணும் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஃபைசன் அந்த குட்டி குட்டி ரைடெல்லாம் போயிட்டு அவரை கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவரை கொஞ்சம் காம் பண்ணி எங்கள் அம்மா கிட்டே விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் இந்த ரைட் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். அந்த கிளைமேட்டு வேறு சூப்பராக
சூப்பராக இருந்தது. சீக்கிரமாக போகணுன்னு பார்த்தா இந்த ரைடுக்கு வந்து பைசன் கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் இந்த ரைடு வந்து இது ரொம்ப நேரம் சுற்றிச்சு. சும்மா இது கிட்ஸ்க்காக உள்ளது தான், பெரியவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் வந்து எங்கள் அம்மா, ஃபைசன், என் ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் தான் போனாங்க. சும்மா சுற்றி வரும் ட்ரெயின் மாதிரி. ஸோ அந்த ரைட் போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஜெயிண்ட் வீல் போனான்னு இருக்கோம். அண்ட் இந்த தொட்டியும் இருந்தது, ஸ்விங்கும் இருந்தது, கரீபியன் ஸ்விங் இருக்குல்ல, அதுவும் இருந்தது. பட் நான் அதுக்கு போகல. சரி நம்ம இந்த ஜெயிண்ட் வீல் மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம், மேலேருந்து ஷார்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்தது. இந்த பசங்க இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குல்ல இந்த மாதிரி ஷார்ட்ஸ் யூடியூப்லலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மேலேருந்து அந்த ஜெயிண்ட் வீலில் வந்து பேப்பர்ஸ் கொட்டுறது அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் யூஷுவல் பெருநாக்கொலையில் இந்த திங்ஸ் எல்லாம் விற்கும் இல்லையா, சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அப்புறம் லேடிஸ்க்கு கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி நிறையா திங்ஸ் விற்றுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. காலிஃப்ளவர் பஜ்ஜி, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, மிளகா பஜ்ஜி, அப்பளம், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சர்பத் ஷாப்பு அதெல்லாம் போட்டு நிறைய வந்து சர்பத்லாம் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் சூப்பராக இருந்தது. பைசன் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாய்ஸ் ஒன்று பைனாக்குலர் வாங்கிக்கிட்டாரு. அண்ட் கடைசியாக வந்து நாங்கள் இந்த ஜெயிண்ட் வீல் ரைடுக்கு வரோம்னு சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதுதான் இது. செம்ம சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் பயமாக அது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. நிறைய சுற்று நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருக்கும் ரவுண்டு. ஆக்சுவலி அதில் வந்து 6 ட்ரிப் தான் அடிப்போம் அப்படின்னு போட்டிருந்தாங்க, 6 ரவுண்ட் தான் இருக்கும்னு. ஆனால் நிறையவே 15 ரவுண்ட் கிட்டத்தட்ட போயிடுச்சு. போதும் எப்படா முடிப்பீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மேலேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு 6:30க்கு முன்னாடியே போயிடணும்னு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் 5 நாள் டிலே ஆகிடுச்சு. போயிருந்தால் கொஞ்சம் ஊரே தெரிஞ்சிருக்கும், நிறைய இடம் வியூ பார்த்துருக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டுங்கனால லைட் போட்ட இடம் மட்டும் அந்த பெருநாக்குளம் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து அந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நிறையா ஐஸ்கிரீம் ஷாப்பும் வந்து வண்டியும் ட்ரக்கும் இருந்தது, ஸோ எல்லாம் போட்டிருந்தாங்க. அண்ட் இப்போ நேராக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோன்னா என் அத்தம்மா வீட்டுக்கு. ஸோ என் கசின்ஸ் வராங்க, அவங்கள மீட் பண்ணலாம். ஏன்னா ஊர்லேருந்து வந்தால் எப்போயாவது மீட் பண்ணுறது தான், நமக்கு எப்போதுமே டைம் கிடைக்காது எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் மீட் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அண்ட் தென் எங்கள் கசின்ஸ் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் கூட பார்த்து நல்லா ஜாலியாக பேசிவிட்டு ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து வந்து அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு டின்னர் முடிச்சு தூங்க வேண்டியது தான். ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. கொஞ்சம் அன்றைக்கி நைட்டு தூங்காதது, ஃபுல் டே டயர்டாக தான் இருந்தது. அண்ட் அவ்வளோதான் இந்த ஈத் vlog இதுவரை முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.